அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். இன்றைய கூட்டு தியான வகுப்பில் கலந்து எங்களுடன் சேர்ந்து இந்த தியான பயணத்தில் இணைவதற்கு மிக்க நன்றி. நாம் இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். அதுவரை தொடர்ந்து இந்த இசையை கேட்டு நம் கவனத்தை நம் உள்ளே நம் உச்சந்தலையில் எடுத்து வந்து இசையுடன் தயாராகும்.
அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். கடந்த வகுப்பில் நாம் மூலாதார சக்கரத்தை பற்றி பார்த்தோம். தொடர்ச்சியாக மூலாதார சக்கரத்தில் குண்டலினி தாய் மற்றும் நமது மூலாதார சக்கரத்துக்கும் பூமி மாதாக்கும் இடையிலான தொடர்பை நாம் பார்த்தோம். இன்று நாம் சுவாதிஸ்தான சக்கரத்தை பற்றி நாம் பார்ப்போம். முதலில் சிறிய விளக்கத்தோடு தியானத்துக்கு நாம் செல்வோம். நீங்கள் இன்னமும் எமது வாட்ஸ்அப் குழுவில் இல்லை என்றால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தரலாம். நாம் உங்களை அதில் சேர்த்துக்கொள்வோம். மற்றும் ஒளி தத்துவத்துக்கு இடது நாடி பாதிப்புள்ளவர்கள் ஒளி தத்துவத்துக்கு தயாராக இருங்கள். மற்றும் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். மற்றும் நமது மனம் உடல் இரண்டையும் நாம் இப்பொழுது இலகுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் முற்றிலும் சிரமமின்றி இருக்க வேண்டும். நமது விழிப்புணர்வில் வளர்ச்சி ஏற்படுவதற்கு நாம் அமைதி நிலைக்கு செல்ல வேண்டும். அதாவது மனதில் விசாரங்கள், எதிர்வினைகள் இல்லாத, சந்தேகங்கள் இல்லாத ஒரு சாட்சி நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதுவே தியான நிலை. அந்த நிலைக்கு செல்வதற்கு நாம் அழிவுகரமானவற்றை முழுமையாக கைவிட வேண்டும். முக்கியமாக எமது அகங்காரம், மமகாரத்தை நாம் முழுமையாக கைவிட வேண்டும். கைவிட்டு எம்மை முழுமையாக எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்திக்கு எம்மை முழுமையாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் ஒன்றும் செய்வதில்லை, நான் ஒன்றும் செய்வதில்லை என்று சொல்லும் போது நான் என்பது எனது அகங்காரம், மமகாரம். தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது என்று சொல்லும் போது நான் ஒரு தூய ஆத்மா, இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். எனவே ஆத்ம நிலையில், அந்த தியான நிலையிலேயே எமது அனைத்து வளர்ச்சியும் நடைபெறுகின்றது. நாம் தூய தெய்வீக அறிவை பெற்றுக் கொள்கின்றோம். அந்த அறிவு மூலம் நமக்கு ஒளி, அதாவது தெளிவு மனத்தெளிவு பிறக்கின்றது. அதன் மூலம் நாம் எம்மை நாமே தெளிவாக பார்க்கின்றோம். எம்மை நாமே வளம்படுத்தி, சீர்படுத்தி, முன்னேற்றி செல்கின்றோம். ஆத்மா எமது இடது இருதயத்தில் இருக்கின்றது. குண்டலினி தாய் சக்தி முள்ளந்தண்டின் அடிப்பாகத்தில் முக்கோண வடிவமான புனித எலும்பில் இருக்கின்றது. போன வகுப்பில் குண்டலினி தாய் சக்தியை பற்றி நாம் பார்த்தோம். சக்தி, அதாவது சக்தி என்று நாம் சொல்லும் போது அதுவே ஆதி சக்தியாகும்.
ஆதியிலிருந்து இயங்கும் சக்தி, அனைத்தையும் இயக்கும் சக்தி, அதனுடைய பிரதிபலிப்பே குண்டலினி தாயாக நமக்குள் இருக்கின்றது. அந்த குண்டலினி தாயின் அனைத்து வேலைகளையும், தெய்வீக வேலைகளையும் பார்வையாளராக பார்ப்பவர் நமக்குள் இருக்கும், இருதயத்தில் இருக்கும் ஆத்மா. சாட்சி நிலை, தியான நிலையில், சாட்சி நிலையில் அந்த தெய்வீக சக்தியின் அனைத்து வேலைகளையும் சாட்சியாளராக, சாட்சி பாவ நிலையில் பார்க்கும் நிலையே தியான நிலை, ஆத்ம நிலை. குண்டலினி அன்னை காலம் காலமாக நம்மோடு இருந்து வருகின்றார். இன்று நாம் ஆத்மாவை பற்றிய கூடிய விளக்கங்கள் நாம் நமது இருதய சக்கரத்துக்கு வரும்போது பார்ப்போம். இன்று சுவாதிஸ்தான சக்கரத்தை பற்றி நாம் பார்ப்போம். சுவாதிஸ்தான சக்கரத்தின் பண்புகள், முக்கியமான பண்பு தூய ஆன்மீக அறிவு. அறிவு, இந்த அறிவு எங்கிருந்து வருகின்றது? அதாவது நாங்கள் புத்தகங்களை படிக்கலாம், மற்றவர்களின் அனுபவங்களை பார்த்து நாம் அறிவை பெற்றுக்கொள்ளலாம், எமது சொந்த அனுபவங்கள் மூலமாக நாம் அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த தூய தெய்வீக அறிவு, ஆன்மீக அறிவு, அதாவது ஆன்மீகம் என்றால் தெய்வீக அறிவு, தூய தெய்வீக ஞானம், அந்த அறிவு எமக்கு எவ்வாறு வருகின்றது? எமது சுவாதிஸ்தான சக்கரத்தில் புதைந்து கிடக்கின்றது. இதை நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு எமது குண்டலினி அன்னை மூலமாக எமது சக்கரங்கள் ஒளியூட்டப்படும் போது எமக்குள் இந்த ஞானம் வளர ஆரம்பிக்கின்றது. மற்றும் எமது சுவாதிஸ்தானத்தின் அடுத்த முக்கியமான பண்பு, இந்த அறிவு வளர வளர எமது கவனம் அறிவூட்டப்பட்டு தூய்மை அடைகின்றது. திசை திருப்பப்படாத தூய கவனம், இதுவரை காலமும் வெளியில் அலைந்து கொண்டிருந்த கவனம் அமைதி அடைந்து, தூய்மை அடைந்து அறிவை பெற்றுக் கொள்கின்றது. மெதுவாக அமைதி அடைந்து தூய்மை அடைகின்றது. இந்த இரண்டாலும் எமக்குள் ஆற்றல் அதிகரிக்கின்றது. ஆற்றல், படைப்பாற்றல் அதிகரிக்கின்றது. எமக்குள் ஒரு உத்வேகம், தெய்வீக தூண்டுதல் ஏற்படுகின்றது. நாம் இயற்கையை, உண்மையை நேசிக்க ஆரம்பிக்கின்றோம், விரும்ப ஆரம்பிக்கின்றோம், அதை போற்ற ஆரம்பிக்கின்றோம், அதனுடைய ஆனந்தத்தை உணர ஆரம்பிக்கின்றோம், எமது தூய்மையின் ஆனந்தத்தை உணர ஆரம்பிக்கின்றோம். கூர்மையான அறிவு சார்ந்த கருத்துக்கள் நமக்குள் இருந்து வெளிப்படுகின்றது. இப்பொழுது இந்த படைப்பாற்றல் என்றால் என்ன என்று பார்ப்போம். முக்கியமான பண்பு தூய அறிவு, தூய கவனம் மூலம் நமக்குள் படைப்பாற்றல் வெளிப்படுகின்றது. படைப்பாற்றல் எனும்போது நாம் ஒரு சிற்பியை பார்க்கின்றோம், அதாவது சிலை வடிப்பவர், பெரிய கல்லில் இருந்து சிலையை உருவாக்குபவர். அவருடைய ஆற்றல் அந்த கல்லை ஒரு அழகான சிலையாக மாற்றுவது. அதை அவர் எவ்வாறு செய்கின்றார்? அவருக்குள் அந்த ஆற்றல், உள்ளுக்குள் அந்த ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றல் மூலமாக அந்த கல்லுக்குள் ஒரு அழகான சிலையை பார்க்கின்றார், அவருடைய மனக்கண் மூலமாக. நமக்கு அந்த ஆற்றல் இல்லாவிட்டால் நாம் கல்லை கல்லாக பார்ப்போம். சிற்பி, அந்த கலைஞர் ஒரு பெரிய கல்லை பார்க்கும்போது அதற்குள் ஒரு அழகான சிலையை பார்ப்பார். அவர் செய்வது என்னவென்றால், வேண்டாத பகுதிகளை செதுக்கி செதுக்கி அகற்றுவதே. அந்த கல்லில் இருக்கும் உள்ளுக்குள் சிலை இருக்கின்றது, வேண்டாத பகுதிகளை மெதுவாக மெதுமெதுவாக
அவர் செதுக்கி செதுக்கி அகற்றும் போது அழகான சிலை உருவாகின்றது. இந்த படைப்பாற்றலுக்கு எமது ஆத்ம முன்னேற்றம், அதாவது எமது ஆத்ம வளர்ச்சியை நாம் ஒப்பிடலாம். நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நமக்கு ஆத்ம ஞானம், அதாவது தூய தெய்வீக அறிவு கிடைக்கின்றது. அந்த அறிவில் எம்மை நன்றாக நாம் பார்க்கின்றோம். ஒரு கலைஞன் பாறாங்கல்லை, பெரிய கல்லை பார்த்து சிலை வடிப்பது போல் நாம் எம்மை நன்றாக பார்த்து எமக்குள் வேண்டாதவற்றை நாம் மெதுவாக அகற்றிக் கொள்கின்றோம். எம்மிடமிருந்து அகற்றிக் கொள்ளும் போது நாம் தூய ஆத்மாவாக உருவாகின்றோம். அழிவுகரமானவற்றை நாம் முழுமையாக கைவிடுகின்றோம். எனவே இங்கு மிக சிறந்த படைப்பாற்றல் என்பது ஒரு அன்பு நிறைந்த கலைஞனாக மாறுவது. வேண்டாதவற்றை நாம் முழுமையாக விடுத்து ஒரு ஆத்ம நிலை, ஆத்ம தத்துவம், இதுவே அன்பு தத்துவம். தன்னலமில்லாத தூய இறை அன்பு, அந்த தத்துவமாக நாம் மாறுவதே சிறந்த படைப்பாற்றல் ஆகும். எமக்குள் அமைதி, எம்மை சூழ உள்ளவர்களுக்கு நாம் அமைதியை வணங்குகின்றோம். அதுவே எமது சுவாதிஷ்டானத்தின் முக்கிய பண்பாகும். படைப்பாற்றல் எமக்குள் இருந்து வெளிப்படுகின்றது, மற்ற ஆற்றல்களும் வெளிப்படுகின்றது. நாம் பார்த்தோம் என்றால் கலை, இசை, கவிதைகள், அதாவது எமக்குள் இருந்து கவிதைகள் வெளிவருகின்றது. இசை கருவியை ஒரு கலைஞன் உருவாக்குகின்றான், அது அவனுடைய படைப்பாற்றல். அந்த கருவியை உபயோகித்து இசையை உருவாக்குவது இன்னொரு கலைஞனின் படைப்பாற்றல். மற்றும் கற்பனை வளம், அதாவது இயற்கையை எதுவானாலும் அந்த கற்பனை வளம், அவர்களுக்குள் இருக்கும் கற்பனையை ஒரு சித்திரமாக வரையும் ஆற்றல், அவ்வாறாக பல வகையான படைப்பாற்றல்கள் தூய்மையாக வெளிப்படுகின்றது. இவ்வாறாகவே எமது மகரிஷிகள், முன்பு இருந்த மகரிஷிகள் அனைத்து சமயங்களிலும் இருந்த தூய்மையான புனிதர்கள் தமது தெய்வீக அனுபவங்களை பாடல்களாக, செய்யுள்களாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது தூய சுவாதிஷ்டான சக்கரத்தின் வெளிப்பாடே. இந்த சுவாதிஷ்டான சக்கரம் 6 இதழ்களை கொண்டது. மூலாதாரம் 4, இது 6 இதழ்கள். அயோட்டிக் பிளக்சஸ், பெருநாடி பின்னல் என்று நரம்பு முடிச்சு களாலானது பெருநாடி பின்னல் என்று அழைக்கப்படும். இந்த புனித எலும்புக்கு மேல் அமைந்திருக்கின்றது. தத்துவம் நெருப்பு தத்துவம். எமது தலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த காதுக்கு பின்னால் இருக்கும் பாகம் மூலாதாரம் பிடரி, நடுப்பிடரியில். காதுக்கு பின்னால் அந்த மூலாதார நடுப்பிடரியை சுத்தி இருக்கும் பாகமே சுவாதிஷ்டானத்தின் இருப்பிடம்.
கைகளில் எமது கட்டை விரல், கால்களில் எமது நடு விரல் ஆல் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் குறிக்கப்படும். மற்றும் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தின் முக்கிய தொழிற்பாடு, உடல் ரீதியான தொழிற்பாடு எமது அனைத்து உள்ளுறுப்புகளையும் கவனித்துக் கொள்கின்றது. முக்கியமாக இருதயம் மூளைக்கு சக்தி வழங்குகின்றது. கீழே பார்த்தால் எமது சிறுநீரகத்தை கவனித்துக் கொள்கின்றது. மற்றும் கணையம், மண்ணீரல், குடல்கள். மண்ணீரல் என்பது எமது லிவரை கவனித்துக் கொள்கின்றது. முக்கியமாக மூளைக்கும் இருதயத்துக்கும் சக்தி வழங்குகிறது. பின்னர் எமது வயிற்று பகுதியில், தலைப்பகுதியில் மூளைக்கும், நெஞ்சு பகுதியில் இருதயத்துக்கும், வயிற்று பகுதியில் கல்லீரல் அதாவது ஈரல் லிவர் மற்றும் குடல்கள், கணையம், சிறுநீரகம் என்பவற்றுக்கு சக்தி வழங்குவது இந்த சுவாதிஷ்டான சக்கரம். எனவே இது மிகவும் முக்கியமானது. உடல் நோய்களோடு இதனுடைய பாதிப்பு உடல் நோய்களை ஏற்படுத்த வல்லது. இது ஏனென்றால் இந்த கல்லீரல் எமது கவனத்தின் இருப்பிடம் மற்றும் கல்லீரல் நச்சு பொருட்களை வெளியேற்றுகின்றது. இந்த கல்லீரல் மூலமாகவே நமக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நமது மூளைக்கு தேவையான சக்திகளை வழங்குகின்றது. எனவே இந்த சுவாதிஷ்டான சக்கரம் மிகவும் முக்கியமானது. இது அமைதியை விரும்பும் சக்கரம். நாம் அமைதியாக இருக்கும் போதே அது முழு திறமையோடு தூய்மையாக தொழிற்பட முடியும். பிரச்சனைகளும் காரணங்களும் எமது இடது சுவாதிஷ்டானம். இது பொதுவாக எங்கும் உள்ள பிரச்சனை தவறான குருவை பின்பற்றுதல், தவறான புத்தகங்கள் படித்தல், தவறான அறிவை தேடிக்கொள்ளல், இவை அனைத்தும் எமது இடது சுவாதிஷ்டானத்தை பாதிக்கின்றது. இடது சுவாதிஷ்டானம் தூய தெய்வீக ஞானத்துக்குரிய இடம். அந்த இடம் நாம் தூய்மையாக பேண வேண்டிய இடம். அதில் நாம் தேவையில்லாதவற்றை போட்டு நிரப்பிவிட்டோம் என்றால் நல்லதை நிரப்புவதற்கு நாம் அவற்றை முழுமையாக வெளியேற்ற வேண்டும். மாந்திரீகம் போன்ற தவறான செயல்களில் இருந்து முழுமையாக விலகி இருக்க வேண்டும். போதை வஸ்து, மது அருந்தல், அடிமைத்தனம், தவறான கீழ்ப்படிதல், அதாவது அடிமைத்தனம், தவறான கீழ்ப்படிதல், இதுவும் எம்மை மற்றவர்கள் அடிமைப்படுத்தவோ நாம் தவறானவர்களுக்கு கீழ்ப்படிதலோ கூடாது. இதனால்தான் ஸ்ரீ மாதாஜி அவர்கள் எமது குரு தத்துவத்தை வெளிப்படைய செய்கின்றார். நானே எனக்கு குரு. நானே எனக்கு குரு என்று சொல்லும் போது நானே என்பது ஆத்மா. ஆத்மாவே எனக்கு குரு. நான் ஆத்மாவுக்கு மட்டுமே தலை வணங்குவேன். வேற எந்த ஒன்றுக்கும் நான் தலை வணங்க மாட்டேன். நமது வலது சுவாதிஷ்டானம் எவ்வாறு பாதிப்படைகின்றது என்றால் அதிகமாக சிந்தித்தல், திட்டமிடல், வேலை செய்தல். அதாவது எதிர்காலத்தை பற்றி பயந்து அதிகமாக சிந்தித்து திட்டமிட்டு பிரயாசைப்பட்டு வேலை செய்யும் போது வலது சுவாதிஷ்டானம் பாதிப்படைகின்றது. மற்றும் கலை திறமையை அதிகமாக உபயோகித்தல், பிழையான வழியில் உபயோகித்தல். ஒருவருக்கு நன்றாக பாடும் ஆற்றல் இருந்தால் அவருடைய பாடல்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். தூய்மையை, அமைதியை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறே இந்த கலை திறமைகளை அவர்கள் தூய்மையாக வெளிப்படுத்த வேண்டும். மற்றும் அகங்காரம், பிறரை ஆதிக்கம் செய்தல், நாமும் மற்றவர்களை ஆதிக்கம் செய்யக்கூடாது. எமக்குள்ளும் அகங்காரம் இருக்கக்கூடாது. மற்றவர்களும் எம்மை ஆதிக்கம் செய்ய நாம் விடக்கூடாது.
மற்றும் தவறான உணவு பழக்கங்கள். தவறான உணவு பழக்கங்கள் உடலுக்கு, அதாவது எமது ஆரோக்கியத்துக்கு தேவையில்லாதவற்றை நாம் உண்பதை நாம் குறைக்க வேண்டும். சுவாதிஷ்டானத்தை நாம் சமநிலைப்படுத்துவதற்கு எமது இடது சுவாதிஷ்டானம் பாதிப்படைந்திருந்தால் அது சரி செய்யப்பட வேண்டியது. இளம் சூடான நீரால் நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யலாம், அல்லது மெழுகுதிரி ஒளி காட்டுவது மிகவும் முக்கியம். வலது சுவாதிஷ்டானம், அதாவது நீங்கள் சரியான அகங்காரம், எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடல் போன்ற கவலைகள் அதுகளில் சிக்கி தவிப்பவர்களாக இருந்தால் குளிர்ந்த நீரில் நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யலாம். இடது சுவாதிஷ்டானம், அதாவது மனச்சோர்வு, மன அழுத்தங்கள், தீராத நோய்களுக்கு ஆளாபவர்கள், பிழையான குருமார்களை சென்று பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருப்பவர்கள் அனைவரும் சிறிது சூடான நீர், உப்பு நீர் சுத்திகரிப்பு நல்லது. பொதுவாக இலங்கையில் வெக்கை காலத்தில் நீங்கள் குளிர் நீரை எடுங்கள், மெழுகுதிரி ஒளி காட்டுவது நல்லது. மற்றும் தூய்மையை நாம் பேண வேண்டும். எமது கண்கள், எண்ணங்கள், வார்த்தைகளில் தூய்மை, நேர்மை மிகவும் முக்கியம். நேர்மையான இருதயம் சயோகாவுக்கு இன்றியமையாதது. எண்ணங்கள், சந்தேகங்களை அகற்றி மன அமைதியோடு நாம் நேர்மையோடு இந்த தியானத்தில் ஈடுபட வேண்டும். மேலதிக எண்ணம் களைப்பிருக்கும் போது வலது சுவாதிஷ்டானம், நீங்கள் வலது சுவாதிஷ்டானத்துக்கு ஐஸ் பொதியும் வைக்கலாம். சிறிது ஐஸ் பொதி நீங்கள் கடைகளிலும் வாங்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்ளலாம், அல்லது பனிக்கட்டியை ஒரு பையில் போட்டு ஒரு 10 நிமிடம் நீங்கள் ஐஸ் உங்களுடைய வலது பக்க மேற்பகுதியில் ஈரல் இருக்கும் இடத்தில் வைக்கும் போது அந்த ஈரலை சிறிது குளிர்ச்சி அடைய செய்யலாம். தூய்மையற்ற எண்ணங்கள் எமது இடது சுவாதிஷ்டானத்தில் இருந்து வருபவை. அவற்றுக்கு நாம் மெழுகுவர்த்தி ஒளி காட்டி எமது இடது சுவாதிஷ்டானத்தை நாம் சரி செய்ய வேண்டும். மற்றும் பூமியில் அமர்ந்து தியானிக்கலாம். சில உடல் பயிற்சிகள் இருக்கின்றது. சக்கரங்களுக்கு நாம் அதிர்வு கொடுக்கலாம். வேண்டாத சிந்தனைகளை தவிர்த்து அமைதியை கடைபிடிக்க வேண்டும். மற்றும் நாம் நேரத்துக்கு ஏற்ப நாம் எம்மை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். சுவாதிஷ்டானம் என்பது என்பது சுயம், ஸ்தானம் எமது நிலை, சுயநிலை. எமது சுயநிலையை நாம் எப்பொழுதும் கவனித்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் சுவாரஸ்யமாக, நகைச்சுவையாக நிலைமைகளை கையாளும் ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். சிரித்து மகிழ்ந்து அந்த நிலைமைகளை சமாளிக்கக்கூடியதாக. சில நேரங்களில் நாம் மன்னித்து விலகிக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் மௌனமாக இருக்க வேண்டும். இந்த ஆற்றல் நமக்குள் வர வேண்டும். நிலைமைகளை எவ்வாறு நாம் கையாள்வது என்பது. இன்று நாம் தியானத்துக்கு செல்வோம். சிறிது அமைதியாக 3 தடவை நன்றாக ஆழ்ந்த மூச்சை உள்ளெடுத்து வெளிவிடுங்கள். வெளிவிடும் போது மனம், உடல் இரண்டையும் ஆறுதலாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களாகவே 3 தடவை செய்து கொள்ளுங்கள்.
வெளியில் வந்து நிற்குது. மனதை அவதானிப்போம். அமைதியாக இருக்கின்றதா? கவனத்தை அவதானிப்போம். எங்கிருக்கின்றது? கவனம் நமது தலை உச்சி குழியில் நாம் வைத்துக் கொள்வோம். எண்ணங்கள் வருமாயின் அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். இந்த எண்ணங்கள் அனைத்தும் எமது மமகாரம், அதாவது எமது கடந்த கால வாழ்வில் இருந்து வருவதாக இருக்கலாம், அல்லது அகங்காரம் எமது எதிர்கால வாழ்வை பற்றியதாக இருக்கலாம். எனவே அவை நிரந்தரமற்றவை, நிரந்தரம் இல்லாதவை, காலத்தால் அளிக்கப்படக்கூடியவை. எனவே நாம் இப்பொழுதே அதை ஒப்புவித்து விடுவோம். மன்னித்து விலகிச் செல்ல அனுமதிப்போம். முழு கவனத்தையும் நமது தலை உச்சி குழியில் ஒரு நிமிடம் வைத்திருப்போம். எண்ணம் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்களே. எனவே அவற்றை மன்னித்து முழு கவனத்தையும் எமது தலை உச்சி குழியில் வைத்துக் கொள்வோம். அதுவே எமது ஆத்மாவின் இருப்பிடம். நமது தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நடு நாடி வழியாக நமது மூலாதார சக்கரத்துக்கு நமது கவனத்தை நாம் அங்கு, அதாவது மூலாதார சக்கரத்தை நாம் அவதானிப்போம். பின்பு மூலாதார சக்கரத்தில் இருந்து மெதுவாக கவனத்தை மேலே கொண்டு முழுமையாக சஹஸ்ராரத்தை அவதானிப்போம். இப்பொழுது சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு எமது இடது இருதயத்தை அவதானிப்போம். எமது வலது கையை இடது இருதயத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. இதுவே உண்மை. எமக்கு உலகில் பல்வேறு அடையாளங்கள் இருக்கலாம். நான் இந்த நாட்டில் பிறந்தவன். எமது பெயர், ஊர், இனம், வம்சம் மற்றும் எமது படிப்பால் எமக்கு வரும் அடையாளங்கள். நான் இந்த மொழி பேசுபவன், இந்த சமயத்தை பின்பற்றுபவன் என்று பலவாறான அடையாளங்கள் இருக்கலாம். இந்த அடையாளங்கள் ஒருவரை ஒருவர் பிரிக்கின்றன. ஆனால் அதற்கு மேல் நமக்கு ஒரு அடையாளம். நான் ஒரு தூய ஆத்மா,
பரம்பொருளின் ஓர் அங்கம் ஆவேன். பரம்பொருளின் ஒரு சிறு துளி அங்கமாவேன். பரம்பொருளை பிரதிபலிக்கும் ஒரு சிறு துளியாவேன். அதுவே எனது அடையாளம். இந்த அமைதி நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து செய்யுங்கள். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்பொழுது இந்த பயிற்சியின் அமைதியை நாம் உணர்வோம். இப்பொழுது நாம் நம்மை சமநிலை செய்து கொள்வோம். நமது கடந்த காலத்திலிருந்தும் எதிர்கால கவலைகள் பிரச்சனைகளிலிருந்தும் முழுமையாக நாம் விடுபட்டு சமநிலைக்கு நாம் வர வேண்டும். எனவே கூட்டாக நாம் சமநிலை செய்து கொள்வோம். கூட்டாக செய்யும் போது நாம் ஒருவருக்கொருவர் கூட்டாக உதவி புரிகின்றோம். மெழுகுதிரி சுத்திகரிப்பு செய்ய விரும்புவார்கள். மெழுகுதிரி சுத்திகரிப்பு செய்த பின்பு உப்பு நீரில் கால்களை வையுங்கள். மற்றவர்கள் நேரடியாக இப்பொழுது உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். எமது இடது நாடி சுத்திகரிப்பு மனச்சோர்வு, மனநோய்கள், கடந்த காலத்தில் வாழ்பவர்கள் மெழுகுதிரி ஒளியை பாவியுங்கள். உங்களுடைய இடது கைக்கு நேராக மெழுகுதிரியை இவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள். வலது கையை பூமியில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக இது இடது சுவாதிஸ்தானத்துக்கும் தூய்மைப்படுத்தவும் இது உதவுகின்றது.
ஒளி தத்துவம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி, இங்கு நாம் முழு மனதோடு பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், பிழையான பழக்க வழக்கங்கள், எனது ஆத்மாக்கு எதிரான செயல்கள், நான் அறியாமல் எனது செய்தவை, எனது பலவீனத்தால் செய்தவை, எனது அறிவீனத்தால் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். இப்பொழுது நமது இடது கை, இடது பாகம் முழுவதையும் நாம் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு அவதானிப்போம். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எனவே எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி அமைதியாக நாம் அவதானிப்போம். நீங்கள் இப்பொழுது ஏதாவது சிறிய ஒரு மாற்றத்தை உணரலாம். மனதில் அமைதியை, இடது கையில் ஒரு தளர்வை அல்லது சூடான காற்றின் வெளிப்பாட்டை, வலது கையில் உங்களிடமிருந்து சூடான காற்று வெளிச்செல்வதை அவதானிக்கலாம். மனதில் அமைதி, தலை உச்சிக்குழி அமைதி அடைந்து மெதுவாக தளர்வடைவதை அவதானிக்கலாம். எதுவானாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். முழுமையாக அந்த தெய்வீக சக்தி எங்கும் நிறைந்திருக்கும். இந்த தெய்வீக சக்தியிடம் எம்மை முழுமையாக ஒப்படைத்து அனுபவம் எதுவானாலும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். நம்பிக்கை கொள்வோம். நாம் சிறிது சிறிதாக எம்மை நாம் முன்னேற்ற முடியும். இந்த ஆத்ம வழியில் நாம் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை கொள்வோம். ஒரு சிற்பி பாறாங்கல்லில் வேண்டாதவற்றை செதுக்கி அகற்றுவது போல் எமது சிற்பி தெய்வீகமே. அந்த தெய்வீகம் மெதுமெதுவாக எமக்குள் இருக்கும் வேண்டாதவற்றை அகற்ற நாம் விட்டுவிடுவோம். இதயபூர்வமாக எமது விருப்பத்தை மட்டும் நாம் தெரிவிப்போம். தாயே, எம்மை முழுமையாக தூய்மைப்படுத்துங்கள். அதுவே எனது ஒரே விருப்பம். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். வலது கை பாதிப்பின் அறிகுறிகள் மன அழுத்தம், அதாவது எதிர்காலத்தை பற்றிய பயம், பிரச்சனைகள், கவலைகள், அதீதமாக வேலை செய்தல், நிலைமை அளவுக்கு மீறி செல்லும் போது மன அழுத்தம் ஏற்படுகின்றது. இந்த அழுத்தம் நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பு மூலம் நாமே
எமது வலது நாடி, இரு நாடிகள் அனைத்தையும் நாம் உப்புநீர் சுத்திகரிப்பு எமது அனைத்து நாடிகள் சக்கரங்களை அமைதியடைய செய்கின்றது. மற்றும் மிகவும் களைப்பாக சிந்தனை செயல்கள் ஆற்றி அதீதமாக சிந்தித்து வேலை செய்து களைப்படைந்து இருந்தால் எமது கல்லீரலை நாம், அதாவது எமது லிவரை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஸோ ஐஸ் பேக் மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். ஒன்று, அதை உங்கள் மேல் வயிற்று பகுதியில் ஒரு துணியால் நீங்கள் கட்டலாம். கட்டி உப்பு நீரும் சுத்திகரிக்கும் போது அது துரிதமாக எமது வலது நாடியை குளிர்மையடைய செய்கின்றது. 10 நிமிடங்கள் போதுமானது. வலது கை மடியில், இடது கை 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். இதில் நாம் எமது தூய விருப்பத்தை தெரிவிப்போம் பிரார்த்தனை மூலமாக. தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது அகங்காரம், கடந்த எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், கவலை, அதீத சிந்தனைகள், திட்டமிடல், அளவுக்கு அதிகமாக உடல் உழைப்பு, அதனால் களைப்பு, சோர்வு, மன அழுத்தம் அனைத்தையும் என்னிடமிருந்து ஆகாய மார்க்கமாக அகற்றி விடுங்கள். எனது வலது நாடியில் உள்ள மேலதிக வெப்பத்தை ஆகாய மார்க்கமாக வெளியேற்றி விடுங்கள். எனது கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். கல்லீரல் எண்ணற்ற தொழிற்பாடுகளை செய்கின்றது. நமது அனைத்து உறுப்புகளையும் கவனித்துக் கொள்கின்றது. இருதயம், மூளை மற்றும் சிறுநீரகம், குடல்கள், அனைத்து உள்ளுறுப்புகளையும். எனவே நாம் கேட்போம், தாயே, எனது கல்லீரலை முழுமையாக தூய்மைப்படுத்தி அதன் செயல்களை சீர் செய்து தாருங்கள். குண்டலினி தாய் சக்தியே எமக்குள் அனைத்து வேலைகளையும் ஆற்றுப்பவர். தாயே, எனது கல்லீரலுக்கு வந்து முழுமையாக எனது கவனத்தையும் தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்கு தூய்மையான கவனத்தை தந்தருளுங்கள். என்றும் மாபெரும் கலைஞனான தெய்வீக சக்தியிடம் நம்மை விட்டு விடுவோம். அனைத்தையும் படைத்து காத்தருளும் எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தியிடம் நாம் நம்மை முழுமையாக ஒப்படைத்து விடுவோம். எம்மை தூய்மைப்படுத்துவதற்காக வலது கையை, உள்ளம் கையை நாம் அவதானிப்போம். தலையுச்சி குழியை அவதானிப்போம். இன்னமும் நமக்கு எதுவும் உணர முடியவில்லை என்றால் கவலை வேண்டாம், நாமே எம்மை மன்னித்து விடுவோம். தாயே, நான் என்னை மன்னிக்கின்றேன்.
எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன். எனது அறியாமையை மன்னிக்கின்றேன். எனது பலவீனங்கள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். குண்டலினி தாயே, நான் முழுமையாக தங்களிடம் என்னை ஒப்படைக்கின்றேன், எனது முழு விசுவாசத்தோடு. எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். ஒப்படைத்தல் என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் முழு நம்பிக்கையோடு ஒப்படைத்தல். வேலை தானாக சரியான நேரம் நடைபெறும். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது நடு நாடி நமது இரு கைகளையும் இப்பொழுது பூமியை தாயை நோக்கி வைப்போம். நமது மூலாதார உறுதிமுறைகளை நாம் இப்பொழுது சொல்லலாம். நமது மூலாதார பூமி தத்துவத்தால் ஆனது. நமது நடு மூலாதாரத்தில் நாம் கேட்போம், தாயே, என்னை களங்கமில்லா குழந்தை உள்ளத்தோடு இருக்கச் செய்யுங்கள். எனக்குள் விவேகம், நேர்மை, தூய்மை, சமநிலையை தந்தருளும். எனக்குள் சாதுரியத்தை தந்தருளும். இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டருவோம். வலது கை பூமியை நோக்கி இருக்கட்டும். இதில் நமது இடது சுவாதிஸ்தான உறுதிமொழியை சொல்லுவோம். தன் நம்பிக்கையோடு, தாயே, தங்கள் அருளால் நான் குழந்தை போல் களங்கமில்லாதிருக்கின்றேன். அதுவே எமது உண்மை நிலை. நாம் பிறக்கும் போது குழந்தைகள் போல் களங்கம் இல்லாதவர்கள். அதுவே எமது ஆரம்ப நிலை, எமது நிலை. பின்பு வந்தவை அனைத்தும் தற்காலிகமானவை. எனவே நம் தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம், நான் களங்கமில்லாத குழந்தை போல் இருக்கின்றேன். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையை பூமியை நோக்கி வைப்போம். இதில் வலது மூலாதாரத்தின் உறுதிமொழிகளை நாம் சொல்லுவோம். தெய்வீகத்தில் முழு நம்பிக்கையோடு, அந்த தெய்வீகத்தின் பிரதிபலிப்பான குண்டலினி தாய், எமது சொந்த தாய், முழு நம்பிக்கையோடு சொல்லுவோம், தாயே, எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகள், அசுர குணங்கள், அழிவுகரமானவை அனைத்தையும் அழித்தொழிப்பவர் தாங்களே. நான் ஒன்றும் செய்வதில்லை. தாங்களே அனைத்தையும் செய்பவர். என்னை வெளியிலிருந்து தாக்கும் தீய சக்திகள் அனைத்தையும் அழித்தொழிப்பவர், ஒழித்து என்னை பாதுகாப்பவர் தாங்களே.
இவ்வாறு நாம் ஒப்படைக்கும் போது நமது மனதில் ஒரு பெரும் ஆறுதல் ஏற்படுகின்றது. நம்மை 24 மணித்தியாலமும் கவனித்துக் கொள்ள நமது உண்மையான தாய் தந்தையாக குண்டலினி அன்னை எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்தியின் பிரதிபலிப்பு எமக்குள்ளேயே இருக்கின்றது. இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். சுவாதிஸ்தான சக்கரத்துக்குரிய உறுதிமொழிகளை நாம் சொல்லுவோம். இப்பொழுது நமது நடு சுவாதிஸ்தானம் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு சுவாதிஸ்தான சக்கரத்தை நாம் அவதானிப்போம். நமது மூலாதார சக்கரத்துக்கு சற்று மேல் அடிவயிற்று பகுதியில் இருக்கின்றது. இந்த சுவாதிஸ்தான சக்கரம் நமது நாபி சக்கரத்தில் இருந்து தொங்குவது ஒரு நூல் இழையால் தொங்குகின்றது. நாபி சக்கரத்தை சுற்றி எப்பொழுதும் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. அதனாலேயே நமக்கு பவசாகரம் உருவாகின்றது. எனவே சுவாதிஸ்தான சக்கரம் அடிவயிற்று பகுதி மற்றும் நமது நாபியை சுற்றியுள்ள நாபி என்பது நமது தொப்புள் பகுதியில் நமது வயிற்றுக்குள் அமைந்திருக்கின்றது மற்றும் நமது வயிற்று பாகம். சுவாதிஸ்தான சக்கரம் நாபியை சுற்றி சுழலுவதால் ஏற்படும் பவசாகரம். இந்த பகுதியே எமது சுவாதிஸ்தானத்துக்குரிய பகுதியாகும். தலையில் எமது பின் பிடரியை சுற்றி காதுக்கு பின்புறமாக பிடரியை சுற்றி வரும் பகுதி சுவாதிஸ்தானம். நடு சுவாதிஸ்தானத்தில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தாருங்கள். உண்மையான விருப்பம், இந்த உண்மையான நேர்மையான விருப்பம் அவசியம். இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான தெய்வீக ஞானத்தையும் எனக்கு தந்தருளும். இப்பொழுது நமது வலது கையை இடது சுவாதிஸ்தானத்தில் வைத்துக் கொள்வோம். நமது அடி வயிற்றில் நமது இடது பக்க கால் தொடையும் வயிறும் சந்திக்கும் இடம், அதுவே எமது இடது சுவாதிஸ்தானம். இதில் நாம் இந்த உறுதிமொழியை சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் கடவுளிடமிருந்து வரக்கூடிய தூய அறிவாக இருக்கின்றேன். தங்கள் அருளால் நான் தூய தெய்வீக ஞான அறிவோடு இருக்கின்றேன். நம்பிக்கை. நாம் பிறக்கும் போது அந்த ஞானத்தோடு பிறந்தோம். இடையில் நமது வாழ்வில் தற்காலிகமாக அவற்றை இழந்திருக்கின்றோம். இழக்கவில்லை, வேண்டாதவற்றை நாம் சேகரித்ததால் அது மறைந்திருக்கின்றது. எனவே அதை நாம் மீண்டும் வெளிக்கொண்டு வருவோம். நம்பிக்கையோடு, தாயே, நானே அந்த தூய தெய்வீக ஞானமாக இருக்கின்றேன். தங்கள் அருளால் கவனம் தலையுச்சி குழியில் வைத்துக் கொண்டு மாற்றத்தை அவதானியுங்கள். இந்த உறுதிமொழியை இதயபூர்வமாக சொல்லும் போது மாற்றம் நிகழ ஆரம்பிக்கின்றது. தாயே, தங்கள் அருளால் நானே தெய்வீக தூய அறிவாக இருக்கின்றேன்.
இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை நமது வலது பக்க சுவாதிஸ்தானத்தில் வைப்போம். வலது கால் தொடையும் அடிவயிறும் சந்திக்கும் இடம். அதில் நாம் விரல்களால் சிறிது அழுத்தம் கொடுத்து வைக்கலாம். நாம் அவ்வாறு அழுத்தம் கொடுக்கும் போது அந்த அழுத்தம் கொடுக்கும் இடத்தில் எமது கவனத்தை நாம் அதாவது அந்த இடத்தை நாம் எமது கவனம் மூலம் அவதானிப்பது இலகுவாகின்றது. எனவே தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு அந்த இடத்தை அவதானிப்போம். எமது வலது கை மடியில் நன்றாக திறந்திருக்கட்டும். இதில் நாம் உறுதிமொழியை சொல்லுவோம். தாயே, தெய்வீக நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே, நான் எதுவும் செய்வதில்லை. எனது அகங்காரமோ மமகாரமோ ஒன்றும் செய்வதில்லை. நான் எதுவும் செய்வதில்லை. அனைத்தும் நீங்களே செய்கின்றீர்கள். நீங்களே மகிழ்ந்து அனுபவிக்கின்றீர்கள். மீண்டும் இந்த உறுதிமொழி இதயபூர்வமாக சொன்ன பின்பு நடைபெறும் மாற்றத்தை அவதானிப்போம். அதுவே எமது வேலையாகும். ஆத்மாவின் வேலை. குண்டலினி தாய் சக்தியின் வேலைகளை கவனிப்பது. பொறுமையோடு கவனிப்பது. மனதில் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாது, மனதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாது, முழு மனதோடு முழு பொறுமையோடு அமைதியோடு எதிர்வினையாற்றாது முழுமையாக ஒப்படைத்து நாம் அவதானிப்போம். தாயே, நான் எதுவும் செய்வதில்லை. அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. இந்த சாட்சி நிலையில் நாம் தெய்வீகத்தின் வேலைகளை பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கின்றது. நாமும் அதற்குள் தெய்வீகத்தோடு அதனை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நமது இடது கையை மடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் மடியில் இருக்கட்டும். இப்பொழுது நமது கவனத்தை நாம் மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி, நாபியை சுற்றி இருக்கும் பவசாகரம், இருதயம், விஷுத்தி ஆகிய சாஸ்திரம் முழுமையாக சாஸ்திரத்தை கொண்டு வருவோம். ஒரு நிமிடம் மீண்டும் நாம் கவனிப்போம். நான் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. இந்த சரணாகதி நிலை, இந்த சாட்சி பாவ நிலை, இந்த தியான நிலையில் நாம் அனைத்தையும் அவதானிப்போம். இதுவே எண்ணங்கள் அற்ற விழிப்பு நிலை. நாம் மிகவும் உன்னிப்பாக அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். சாட்சி பாவ நிலை.
நித்திரை, சோர்வு நமது இடது நாடியின் பிரச்சனைகளாகும். எண்ணங்கள் அதீதமாக வருமாயின் அது வலது நாடியின் பிரச்சனைகள். எனவே நாம் அவற்றை சமநிலைப்படுத்திய பின்பு முழு அமைதி, ஆத்மாவின் அமைதி, தியான நிலை. நமக்குள் நடைபெறும் தெய்வீக வேலைகளை நாம் முழுமையாக உன்னிப்பாக மிக கவனத்தோடு அவதானிக்கும் நிலை. எந்த எதிர்வினை புரியாது பொறுமையோடு மன அமைதியோடு அவதானிக்கும் நிலை. இப்பொழுது இந்த தியான நிலையில் நாம் ஸ்ரீமாதகியின் சிறு அருளுரைகளை கேட்போம். உப்புநீர் சுத்திகரிப்பை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். முடித்த பின்பு ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் தியான நிலையில் கேட்போம். உப்பு நீரை ஒரு பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் கழிவறையில் கொண்டு போய் கொள்ளலாம். மற்றும் இந்த உரை கேட்கும் போது தமிழில் சப்டைட்டில் இருக்கின்றது. நீங்கள் சப்டைட்டிலையும் பார்க்கலாம். Now, as the Kundalini rises, she enlightens your second center, which we can call as the Swadhisthana Chakra for the time being, though it is the third center, but first, second center. You become extremely creative. Extremely creative. I know of a gentleman who came to me, he had no job. And he said, "Mother, I have no job, and what should I do?" I said, "All right, what do you want to do?" He said, "Whatever you say." I said, "All right, why don't you become an interior decorator?" He said, "Me, I don't know what is a teak wood, I don't know what is a rosewood, how am I to become an interior decorator?" I said, "You just use your vibrations. And you'll be surprised you earn millions of rupees out of that profession. Because you become extremely creative. Your sense of creation becomes so subtle and so beautiful that you start understanding art at such a high level that people don't know how, when you are not educated in art, how you can do it." I went to Japan once and they were having an Ikebana competition or something. So I went to see the Ikebana class. They requested me, "Why don't you do some flower arrangement?" I said, "All right, I'll do it." I did it. And I got the highest marks without knowing a word about Ikebana. Just surprising. I got the highest. I can do lots of things which I have never done before, like architecture. I have built houses without doing any architecture. I have done decorations of the houses. I have done all kinds of things without knowing how to. Because you become so creative. So the creativity, that also is a blessing of your power, of the goddess of learning. Boys who could not study in the schools were absolutely duffers. Some people brought there is boy, recently I received a letter from him. When he came to me, his father said that he is going to be taken out of school because he is good for nothing, he cannot remember anything, he is absolutely finished. I said, "All right, doesn't matter, let him take to surgery." He got his realization. Not only that he passed with first class, but he got a scholarship. Then he passed another exam, he got a scholarship. Now he's got a very big job. At a very young age, he wrote to me, "Mother, no one can believe that a duffer like me has been so much highly placed." All the boys who got scholarships in Maharashtra,
in schools, in colleges and university are surgeries. It is such a tremendous force that starts working in. If you try to give vibrations, say, to fruits or to trees or to, say, wheat and such things which are very important for life, any food, you'll be amazed that the food also grows so much more and the taste is so good and it lasts you so longer. Like one gentleman tried, a university professor in agricultural college, on some wheat, some vibrations. And he was amazed that when they collected this wheat was at least 6 times more than normal. And when this wheat was stored in a big hall like this, there were so many other things. The rats, who are always a menace in India, never touched that wheat. They ate all the rest of it but never touched the wheat. Even the animals, the snakes, even the tigers, of course the dogs and the cats understand it much more. They understand you. They know that you are a saint. They'll never touch you. They'll never trouble you. Even a tiger sees a saint, he never attacks. You can handle a tiger very easily. This is the power of a saint. So you develop a tremendous capacity of creativity. இப்பொழுது இன்னும் ஒரு சிறிய உரையொன்றை நாம் கேட்போம். See, sickness comes to you, as I told you, through our centers getting exhausted. As this is one center, all right, on the left side, left sympathetic, the right sympathetic. And they join together, this is the center now. So we are using the energy of the center that is limited for our purpose, anything. Supposing, I'll give an example of a very good example of one Swadhisthana chakra. Is the center, is the second center, which looks after the aortic plexus in the medical terminology. But it's not complete, I mean, it's one of the parts. Now, the work of the Swadhisthana chakra, according to Sahaja Yoga, which has worked, of course, wonders with this theory, that it gives energy for the replacement of the brain cells. Because we never think about it. We are using the brain all the time. We don't think how it is replaced. Even in the medical science, they don't think about it. So one of the works it has got, it moves here. And also it has to look after your liver, it has to look after your pancreas, it has to look after spleen, it has to look after your kidneys, it has to also look after the lower part of your large intestines. All right? Now, but all the time a person is thinking. These days everybody thinks too much and very futuristic. As a result, it cannot pay attention to all other things. So what happens? The first thing is affected is the liver. Now liver gets all the heat from the whole body and eliminates it, it's poison from the body, you can say, eliminates it into the blood circulation. It goes into the blood. Now when, you see, liver is not attended to or doesn't get sufficient energy, it starts working very hard. So it becomes overactive liver and this heat cannot be removed. So the heat starts rising upward and downwards. As a result, your what you call the lungs are made of, as you know, they are made like a sponge. So it becomes coagulated and you develop asthma. We cure asthma through liver, curable. Then it descends down. When it descends down, it affects your kidneys. By that you get high blood pressure. Also, the another thing you get is constipation.
then your pancreas is neglected. When pancreas is neglected, you get diabetes. Only the people who are thinking, sitting, planning for future get diabetes, never a villager. In India, if I go to a village, they'll say you have to put sugar as much that the spoon must stand at right angles. They take so much sugar. Nobody gets diabetes because they earn in the morning, nicely go home and sleep off. We think and think and think of the future. So the neglect of the pancreas gives you diabetes. Now we have many people who have cured of diabetes also. Then the third one is the worst, is the spleen. That the spleen is like a, we say rhythm, keeps the rhythm. It's a speedometer in us. And supposing you are eating the food and suddenly you have to run, then you get a pain because it has to produce red blood corpuscles. But if you are always in an emergency in modern times as you are, first of all you read the newspaper, you are under shock. Because newspaper must shock you. So then another shock, then another shock. Then in the traffic you get a shock. So this poor spleen doesn't know how to behave in this crazy world. And it becomes very crazy and vulnerable. And with the slightest shock, it can get blood cancer. I must tell you that we have cured really blood cancer patients. Absolutely cured, completely cured, without any medicine or anything. Absolutely cured. We have certificates and everything about them. And surprisingly, all of them were architects. This is one. Then another thing, as I told you, it affects the kidneys and it affects also the lower intestines. So only one center, if you use it too much for one purpose, can give you all these troubles. And ultimately the heat might rise to your heart and you might have a massive heart attack. Especially if young people, if they are drinking too much, if they are playing tennis or of a very, any game which is like football or tennis, drinking too much and thinking too much, they might get a massive heart attack and die very young, at a very young age, and it's absolutely fatal. If you get this attack at a young age, it's fatal. You cannot save them. The other way around, if you have inactive organs also, you can have inactive, also due to that also you get troubles. So when you treat somebody on its roots, it's very easy to solve the problem. See, supposing you have to treat a tree and you start treating all the leaves, it's very difficult. But if you can go to the roots, it's so easy, simple. Excuse me, may I ask? So, எமது சுவாதிஸ்தான சக்கரம் அமைதியை விரும்பும் சக்கரம். So, நாம் நினைவில் கொள்வோம் சுவாதிஸ்தானம் அமைதி. நாம் அனைவரும் அமைதியை தேடுகின்றோம். So, நாம் அமைதி அடைய வேண்டும் என்றால் நமது வலது கையை நாம் அடி வைத்து சுவாதிஸ்தான சக்கரத்தில் வைத்து நாம் சிறிது நேரம் தியானிக்கலாம். இன்று ஒரு 5 நிமிடம் அமைதியாக தியானித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். தியானிப்பதற்கு ஒரு இசை நான் போடுகின்றேன். அந்த இசையை மெதுவாக நமது தலை உச்சி குழியால் நாம் கேட்போம். அதாவது நமது ஆத்மா மூலமாக நாம் அந்த இசையை கேட்போம். இசையை கேட்கும் போது அந்த இசையின் ஏற்ற தாழ்வுகள், வேறுபாடுகளை நாம் உன்னிப்பாக கவனிப்போமாயின் நாம் இலகுவாக அந்த அமைதியான தியான நிலைக்கு செல்ல முடியும்.
praise of God. I know the song of this raga is like this. Te Prabhu Mahika Paramasunanga. Oh God, give me the most auspicious day. That is, and then he praises God that you are the one who looks after the whole world. Tu hi jagat ka palanawala. And the description of God is absolutely abstract. After this is the description of God after beauty. Alright? Now let's see the description now. Put your mind, that is the description. Very delicate description. She's crying in this. But इतनी भक्ति माँ मेरे अंग रंग में तो इतनी भक्ति माँ मेरे अंग अंग में, जितनी राम के बजरंग में. Enjoy the bhakti by the description of God. Enjoy the bhakti. But this bhakti is not blind. It is with enlightenment. This bhakti is not blind. இப்பொழுது அன்னை குண்டலினியை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவையாக இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம்,
இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். எமது தெய்வீக குருவும் தெய்வீக அன்னையுமான ஸ்ரீமாதிஜி அவர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகள் தாயே. இவ்வளவு ஆத்ம அறிவையும் நாம் அனைவருக்கும் பாரபட்சமின்றி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான முறையில் நமக்கு தந்தருளி எம்மை முன்னேற்ற பாதையில் என்றென்றும் எடுத்து செல்லும் எமது அன்னைக்கு எமது இதயபூர்வமான கோடானு கோடி நன்றிகள். ஃபேஸ்புக் அன்பர்கள், நாம் இப்பொழுது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.